மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம். மூலவர் வாசுதேவ பெருமாள், தாயார் செங்கமலத் தாயார், தலவிருட்சம் செண்பகமரம், ஆகமம் பாஞ்சராத்திரம். இத்திருக்கோவிலில் 16 ராஜகோபுரங்கள், 24 சன்னதிகள், 7 பிரகாரங்கள், 7 மண்டபங்கள், 9 தீர்த்தங்கள், ஆயிரங்கால் மண்டபங்கள் உள்ளன. கிருஷ்ணரின் தரிசனம் வேண்டி முனிவர்கள் தவமிருந்த குளம் ஹரித்ரா நதி. கிருதயுகத்தில் பிரம்மா தனது கர்வத்தால் படைப்பு தொழிலான சிருஷ்டியை மறந்தபோது சனகாதி முனிவர்களின் அறிவுரைப்படி இங்கு தவம் செய்து வாசுதேவ பெருமாளின் திருவருளால் மீண்டும் படைப்பு தொழிலை தொடங்கிய திருத்தலம். திரேதாயுகத்தில் திருப்பார்கடல் கடையும் போது அசுரர்கள் வஞ்சிக்கப்பட அவர்கள் பிருகு மகரிஷியின் மனைவியிடம் முறையிட பிருகுபத்தினி பெருமாளுக்கு சாபமிட எம்பெருமான் பிருகுபத்தினியை சம்ஹரித்தார். வருந்திய பிருகு பெருமாளை நோக்கி தவம் செய்து ஸ்ரீ மந்திரத்தை அவரிடம் பெற்று தாயாரை நோக்கி தவம் செய்ய இவ்வூரின் வடகிழக்கு மூலையில் உள்ள திருப்பார்கடல் குளத்தில் செந்தாமரை மலரில் சிறு குழந்தையாக அவதாரம் செய்தால் தாயார். தாயாரை வளர்த்து பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தார் பிருகு மகரிஷி. துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதார லீலைகளை தரிசிக்கும் பொருட்டு துவாரகைக்கு செல்லும் கோபிலர் மற்றும் கோபிரளயர் எனும் முனிவர்கள் வழியில் நாரதரை சந்தித்து ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முடிந்துவிட்ட செய்தியை அறிந்து அவரது ஆலோசனைப்படி இங்கு தவம் செய்ய எம்பெருமான் தன் 32 லீலைகளை காட்டி அருளிய திருத்தலம். எனவே இது தக்ஷிண துவாரகை. கலியுகத்தில் சௌராஷ்டிர தேச அரசனான ராஜசேகரன் என்பவன் தான் செய்த நன்றி மறந்த பாவத்தினால் புத்தி பேதலிக்க பின் இங்கு வந்து நீராடி கண்ணனை சேவித்து பாவம் நீங்க பெற்ற தலம். ஸ்வர்ணசிகாமணி என்பவருக்கு புத்திரபாக்கியம் இல்லாததால் பெருமாளின் அசரீரி வாக்குப்படி ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணரை தன் மடியில் எழுந்தருளச் செய்ய புத்திரபாக்கியம் அருளினார் பெருமாள். இன்றும் ஸ்ரீ சந்தான கோபால கண்ணனை புத்திரபாக்கியம் வேண்டும் அன்பர்கள் தன் மடியிலே எழுந்தருளச் செய்து பூஜிக்கலாம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, ஊத்துக்காடு வெங்கடகவி ஆகியோர் கண்ணனை புகழ்ந்து பாடி உள்ளனர். முதலாம் ராஜாதிராஜன், முதலாம் குலோத்துங்கன், அச்சுதப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கர், விஜயராகவ நாயக்கர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருத்தலம் இது. ராஜகோபாலர் இக்கோவிலில் இடையன் திருக்கோலத்தில் பாலகனாக காட்சி கொடுக்கிறார். ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வலது கையில் சாட்டையுடன் இடுப்பில் சலங்கை, சாவி கொத்து, கையில் வளையல், காலில் தண்டை, கொலுசு அணிந்து ஒரு பசுவும் 2 கன்றுகளும் சூழ